இந்த 3 பொம்பளை பிள்ளைகளும் நல்லா சிரிச்சு தண்ணியில குளிச்சு விளையாடிட்டு இருக்குல்ல. ஆனா இப்ப இந்த 3 பிள்ளைகளுமே உயிரோட இல்ல. அந்த தண்ணியில குளிச்சு சிரிச்சு விளையாண்டதே அதுகளோட கடைசி நொடிகள். ஆந்திர மாநிலத்துல உள்ள அல்லூரி சீதா ராமராஜு அப்படின்ற ஒரு மாவட்டத்துல நலங்குமி அப்படின்ற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. அதுலதான் அந்த பொண்ணுங்க குளிச்சுக்கிட்டு அங்க வந்து சுற்றுலா போயிருக்காங்க. அஞ்சலி, பவித்ரா, ராஜகுமாரி, த்ரிஷ் அப்படின்னு 4 பொண்ணுங்க வந்து சுற்றுலா போயிருக்காங்க. அதுல அந்த நீர்வீழ்ச்சி வந்து விழுகும் தெரியுமா, ஒரு குளம் மாதிரி இருக்கும்ல, அதுல வந்து குளிச்சிருந்திருக்கு. அந்த பொண்ணு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஆனா அதுகளுக்கு நீச்சல் தெரியல. அப்ப நைஸா ஒரு பொண்ணு அந்த தண்ணிக்குள்ள போயிருச்சு. நீச்சல் தெரியாம அந்த பொண்ணு திணறவும் இன்னொரு பொண்ணு அதை வந்து காப்பாத்தலாம் போய் அந்த பொண்ணையும் இழுத்து. இப்ப 2 பொண்ணு உள்ள போற மாதிரி முங்கிட்டு இருக்காங்களா, சரி இன்னொரு பொண்ணு அதை காப்பாத்துறேன்னு போய் அந்த 3 பேருமே தண்ணிக்குள்ள போயிருக்காங்க. அந்த 3 பேர் யாருன்னா அந்த த்ரிஷ், ராஜகுமாரி, பவித்ரா, இந்த 3 பேரும் தான் தண்ணிக்குள்ள போயிருக்காங்க. அவங்க முங்குறத பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த பொண்ணு அஞ்சலி முயற்சி பண்ணிருக்கு. ஆனா காப்பாற்ற முடியல. 3 பேருமே இறந்து போயிடுறாங்க. அந்த வீடியோ எடுத்த பொண்ணுமே காப்பாற்ற போச்சுல, அந்த பொண்ணுமே இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தண்ணியில முங்கிருக்காங்க. அந்த இடத்தோட ஆழம் தெரியாம இந்த பொண்ணுங்க அதுங்களா போய் குளிச்சதுதான் இந்த பிரச்சனை. அது மட்டும் இல்லாம யாருக்கும் நீச்சல் தெரியல. இதே மாதிரி தான் ஒரு 11 பசங்க போயிட்டு நீர்வீழ்ச்சியில குளிக்கிறேன்னு போயிட்டு ஒரு 4 பேர் பாத்தீங்கன்னா தண்ணியோட போயிட்டு 4 பசங்களும் இறந்து போயிட்டு. உங்களுக்கு தெரியாத இடத்துல சுற்றுலா போறீங்கன்னா அந்த இடத்துல உள்ள தண்ணியில குளிக்கிறீங்க, அது ரொம்ப ரிஸ்க். அதுல எவ்வளவு ஆழம் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். எதையும் ஃபாலோ பண்ணாம தயவு செய்து இந்த மாதிரியான ரிஸ்கை எடுக்காதீங்க, உங்களோட சின்ன என்ஜாய்மெண்ட்டுக்காண்டி.